இன்னும் எத்தனை நாள் இப்படியே இருக்க போற? கண்ட இடத்துல குடிச்சிட்டு கண்டவன் கூட சண்டை போட்டு உன்னால எங்க எல்லாருக்கும் பிரச்சனைடா. நான் இப்போ உங்க எல்லாருக்கும் பிரச்சனை ஆயிட்டேன்ல மச்சான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. சும்மாடா. ஆமாண்டா, உன்னால பிரச்சனை தான். சும்மா வெறுப்பு. ஆமாண்டா. ஆனால் நான் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தா அவ இந்த ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ, நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படிலாம் எல்லாரும் சொல்கிற மாதிரி சொல்கிறான்ட்டு நான் நினச்சிட்டேன்டா. ஆனால் அதை எவ்வளோ கடைசியில் அது பண்ணிட்டாலடா. அவளை முதல் தடவை பார்க்கும்போது அழுதுட்டு இருந்தா. அழகா அவளை கடைசியா பார்க்கும்போதும் அழுதுட்டு தான் இருந்தா. ஆனா அது காரணம் நான் நினைக்கும் போது என்னால ஏய், ஏன் அவங்க வீட்டில் சொல்ல மாட்டாங்களா நீ அவங்க அப்பா ஒன்றும் பண்ணலன்னு? முதல்ல நடந்த எல்லா விஷயத்துக்கும் நீ தான் காரணம். நானடா காரணம். நான் தானே ஒரு மெசேஜ் பண்ணிருக்கலாம்ல, உங்க அப்பா நான் ஒன்றும் பண்ணலன்னு. என்ன புரிஞ்சுக்கலன்னா நான் ஏன் போய் பேசணும்? ஈகோ. ஏன் அதே போனை உனக்கு பண்ணிருக்கலாம்ல? அவ ஈகோல தான்டா அவ. சரி விடு. நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே ஒரே மாதிரி லவ் காட்டுறதா இருந்தாலும் சரி, ஈகோ காட்டுறதா இருந்தாலும் சரி, டேய் டேய். டேய் டேய் குர்ரா உன. வா போலாமா? டேய் ஜோ. வா போலாம். டேய் மச்சான். டேய் பாருடா மச்சான். டேய் இருடா. டேய் லூசாடா நீ. டேய் ஏய் என்ன என்னடா ஏய், இருடா. டேய் சும்மா இருடா. ஏன்டா நீ? இருடா. வா போலாம். லவ்ல அவ பெருசா நான் பெருசா? ஏய் கூட்டு போய் படுக்க வைங்கடா அவனை. கடைசியில் அவதான் பெருசுன்னு காட்டு போயிட்டாளடா. ஜோ சொல்றதை கேட்குறா கொஞ்சமாவது. எனக்கு ஈகோ பெருசு தான், ஆனால் அதை விட லவ்வும் பெருசு. ஓகே வா போலாம். யாரா அவன்? ஓகேடா போலாமா? ஏய் என்ன பண்ண? ஏய் சாரிடா. ஏய் ஏய் மன்னிச்சிடுடா. சரிடா சரிடா உன மனுஷன்டா போடா. டேய் கூட்டு போடா. வா போலாம். டேய் 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 ஜோ. மச்சான். ஏய் ஜோ. டேய் டேய் ஜோ. வாயில நோறடா. எந்திரா. ஏய் டேய் தண்ணி எடுத்துட்டு வாடா. ஏய், ஜோ எழுந்துடா. ஜோ மச்சான். டேய் டேய் மச்சான் ஏதோ கலந்திருக்குடா. தூக்குடா தூக்குடா. போயிடலான்னே முடிவு பண்ணிட்டல்ல? சின்ன வயசில் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீ ரொம்ப பயந்து அழுவ. இப்போது சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு நீ ரொம்ப தைரியசாலி ஆகிட்டியாமே. இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னமோ அந்த 5 வயசில் பயந்து அழுதிய அதை விட பயந்தாங்குழி ஆயிட்டாடா. இப்போ நீ உனக்குன்னு ஒரு முடிவை நீயே தேடிக்கிட்ட. ஆனால் அது நடக்கல. அப்போ வேற ஏதோ உனக்காக காத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். பார்த்துக்க. படு படு படு.
சாந்தாட்ட பேசுறியா? டேய் சாந்தா எங்கடா? பேசுறியா? டேய் இவன் ஏன்டா இங்கே படுத்துருக்கான்? அதே போன உனக்கு பண்ணிட்டான்ல, அவ ஈகோல தான்டா அவன். சரி விடு. டேய் நானும் டேய் சாந்தா, சட்டி போட்டிருக்கியா? ஐசி வார்டுங்க இது. எதுக்கு சத்தம் போடுறீங்க? எல்லாரும் எந்திரிச்சு வெளியே போங்க. இல்லை இருக்கட்டும். ஏய் அம்மா எங்கே? அம்மா நீங்க சும்மா இருங்க. அவதான் உன்னை விட்டுட்டு போயிட்டானா, நீயும் அதே தப்ப பண்ண பார்த்தல. லவ்னு வந்துட்டா ஏன்டா இப்படி சைக்க வாடுறீங்க? அந்த பொண்ணு உன் மேல வச்சிருக்கிறது லவ்னா, நாங்க எல்லாரும் உன் மேல வச்சிருக்கிறதுக்கு பேர் என்னடா? சாரிம்மா. அது என்னடா சொன்ன? லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். நீ பிறந்தப்போ உன்னை என் கையில கொடுத்தாங்கல்ல, அப்ப நான் உன்னை பார்த்தேன்ல, அதுதான்டா லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். உனக்கு தெரியுமாடா, எங்களுக்கும் இருந்தது 1008 ஆசையெல்லாம் நீ பிறக்கிற வரைக்கும். ஆனா நீ பிறந்ததுல இருந்து எங்களுக்காக நாங்க வாழ்ந்த வாழ்க்கையை விட உனக்காக மட்டும்தான்டா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களை பத்தியில ஒரு செகண்ட் நீ யோசிச்சிருந்தா இந்த முட்டாள்தனத்தை பண்ணிருப்பியா? பண்ணிருப்பியாடா? இப்படி பண்ணாதடா. இப்படி எல்லாம் பண்ணவே கூடாது. இனிமே இப்படி பண்ண கூடாது, சரியா? இத்தனை நாள் நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லும் போது நான் ஏன் இருக்குன்னு நான் கேட்டதில்லை. ஆனா இதுக்கு மேல நான் கேட்காம இருக்க முடியாது. இப்போ உனக்கு பார்த்துருக்கிற லைஃப் நல்லா இருக்கும். போக போக நீ புரிஞ்சுப்ப. எனக்கு இந்த மேரேஜ்ல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னோட சிச்சுவேஷன் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுறீங்களா? இல்லை அப்படியே நார்மலா இடுங்க, பரவாயில்ல. எங்கடா போனீங்க? இல்லடா, சொந்தக்காரங்களாம் அப்படியே வண்டி ஏற்றி
மச்சான் நைட்டு ஸ்ருதி கால் பண்ணாடா உன் ஃபோனுக்கு. சரி. ஹலோ, யாருமே பேசல. ஹே என்ன பண்ண போற மச்சான்? நீ யார்? நான் யாரு? யாரா? ஜோ கல்யாணமா? நீ ஃபோன் பேசலாமா? அட்டன் பண்ணாம பேசுறது ரொம்ப தப்பு. நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருப்பேன். நாளைக்கு கல்யாணமே பண்ண போகிறேன். மச்சான் அந்த தப்பை இப்ப நான் சரி பண்ணுறேன். ஹலோ ஹலோ ஜோ, நான் ஸ்ருதி பேசுகிறேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக எனக்கு இந்த மேரேஜில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. எங்கள் அப்பாக்காக தான் நான் இதை ஒத்துக்கிட்டேன். ரியலி சாரி. என்னோட சிச்சுவேஷன் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுறீங்களா? காலையில் கண்டிப்பாக நிறுத்திடும். ஏன்னா இப்போ நிறுத்தணும்னு நினச்சாலும் நிறுத்த முடியல. வந்து சொல்ற மச்சான் இருடா இருடா, இவன் அடிச்சு என்னடா ஆக போகுது? பேசிக்கலாம் இரு. என்னடா பேச சொல்ற? அந்த பொண்ணு தாலி கட்டும் போது என்ன ஒரு பார்வை பார்த்தா. என்ன ஏதுன்னு எனக்கு புரியல. இப்பதான் புரியுது. டேய், என்ன நினைச்சா எனக்கே கேவலமா இருக்குடா. டேய் மச்சான், இது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடக்கணும்னு இருந்திருக்கு. நம்ம கையில எதுவும் இல்ல. அந்த பொண்ணு கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்லிருக்கு. இவன குடிச்சிட்டு உழப்பி வச்சிருக்கான். டேய், அந்த பொண்ணை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியாடா நீ? என்னடா அப்படியே நிக்கிற? இரு, தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்ப? என்ன பண்ணிருப்பனா? கல்யாணத்தை நிப்பாட்டி இருப்ப. ஏதாவது சொல்ல போறேன். அவங்க சொல்லுவாங்களா இவர் நிப்பாட்டு வரான். நம்ம அம்மா அப்பா பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டல. அவளுக்கு வேணா அவளே கல்யாணத்தை நிப்பாட்டி இருக்க வேண்டியதானே? அவ தெளிவா பிரச்சனையை ஓம் பக்கம் திருப்பி விட்டுருக்கா. இவரும் போய் கல்யாணத்தை நிப்பாட்டு வரான். டேய், ரொம்ப கேவலமா செல்ஃபிஷா யோசிக்கிறேன். ஓ, நம்ம அம்மா அப்பா உன்னை பத்தி எல்லாம் யோசிக்கிறேனா செல்ஃபிஷ்னா? அவ மட்டும் என்னடா, அவளுக்கு வேணா அவளே அவ வீட்டுல சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டி இருக்கலாம்ல. சொல்லி இருந்தா அவங்க அப்பாவோ அம்மாவோ நெஞ்ச பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. அவ தெளிவா எப்போ கல்யாணத்தை நிப்பாட்டினா அவ சேஃபோ அப்போ அப்படி நிப்பாட்ட நினைச்சிருக்கா ஒன்ன வச்சு. இப்ப சொல்றா யாரு செல்ஃபிஷ்னு? டேய், நம்ம விட இப்பதான்டா புயல் அடிச்சு ஒஞ்ச மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு கிறுக்குத்தனமா எதுவும் பண்ணிட்டு இருக்காத. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இதுதான் உன் லைஃப். போய் அதை பாரு. எங்கள்கிட்ட இவ்வளவு கேள்வி கேட்டலடா, ஏன் கல்யாணத்தை நிப்பாட்ட சொன்னு அவள்கிட்ட போய் கேளு. டேய் வாடா போலாம். சாப்பிட்டீங்களா? கம்ஃபர்டபுள் தானே? எதுவும் பிரச்சனை இல்லையே? ஆல் ஓகே ரைட்? யா, ஆல் ஓகே. அண்ட் ஏன் இவ்வளோ நேரம் முழிச்சிட்டே இருக்கீங்க? தூங்கலையா? இல்ல, தூக்கம் வரலனா கொஞ்சம் பேசலாமா? எனக்கும் என்ன பேசு. படிச்சிருக்க நீ? படிச்சிருக்கல? படிச்சவன் தானே நீ? என்ன மேரேஜ் நிப்பாட்ட முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிருக்கலாம்ல. இப்படி தாலி கட்டிட்டு வெக்கமே இல்லாம ஃபர்ஸ்ட் நைட் ரூம் வரைக்கும் வந்து என் முன்னாடி எப்படி நிக்கிற? ஹே சீ, பேசாத. ரொம்ப இரிட்டேட் ஆகுது எனக்கு. காலேஜ்லயே ஒரு பொண்ணை லவ் பண்ணல நீ? கேள்விப்பட்டேன். அவளை கழட்டி விட்டுட்டு என்னை ஏன் கல்யாணம் பண்ண? எனக்கு சொத்து இருக்கு, செட்டில் ஆயிடலான்னு பிளானா? வாயை திறந்து பேச. ஹே, எங்க போற? நில்ல. ஏய், பேசி பாத்தியாடா? எங்க அவ தான் பேசுறதுக்கு சான்ஸே தர மாட்டாளே. பேசுறதுக்கே சான்ஸ் தரலையா? பேசுறதுக்கே சான்ஸ் தரலையா? அப்புறம் எங்கிட்ட மற்றதெல்லாம். டேய் மச்சான், உன் நல்லதுக்காக தான் உன்கிட்ட மறைச்சோம். அதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோடா. ஏய், நீங்க பண்ணது ஒன்றும் ஏன் நல்லதுக்கு இல்லை. முக்கியமாக இது யாருக்குமே நல்லதில்லை. ஏய் கொடு. ஏய் மச்சான், இங்கே பாரு, ஒரு ப்ராப்ளம் ஆச்சு சரியா? அது எப்படி சால்வ் பண்ண மட்டும் பாரு. இது நீ பண்ணது தானே? மச்சான் மப்பிள பட்டடா, சாரிடா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். டேய்,
பேச்சுலர் பார்ட்டிக்கு அப்புறம் குடிக்கவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்க. இதுதான் சாக்குன்னு திரும்ப குடிச்ச சாவடிச்சிடும் உன்னை. டேய் டேய் ஜோ ஜோ பீர் கொடுங்க. அவன் நான் சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு ரெடியாவே இல்ல. எனக்கு இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியல. நான் பேசாம அவங்க அப்பாவை கூப்பிட்டு பேசிடலான்னு இருக்கேன். டேய் கொஞ்சம் டைம் குடுறா. ஒரு மாசம் அமைதியாடுறா. இங்க வந்து இருந்து பாரா தெரியும். டேய் மச்சான் எல்லாத்துக்குமே டைம் எடுக்கும்டா. நீ கொஞ்சம் டைம் கொடுத்து பாரு. கண்டிப்பா சரியாகும். நீ எதுக்கு ஒரு நிமிஷம் போன் வைடா. சாரிங்க. ஏங்க வண்டி சாவி எதுக்குங்க எடுக்கிறீங்க? போன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுற? ஐயா கிட்ட வா. அதுக்கு எதுக்குங்க சாவி எடுக்கிறீங்க? அதெல்லாம் ஐயா கிட்ட வந்து பேசுங்க. டேய் என்ன கத்திட்டு இருக்க? ஹெல்மெட் போடல, போன் பேசிட்டு இருக்க, சரக்கு அடிச்சிருக்க, இதெல்லாம் கேட்டா கத்துவியா? சரக்குலாம் அடிக்கல. ஹெல்மெட் போடல, போன் பேசிட்டு இருந்தா அதுக்கு வேணா ஃபைன் போட்டுக்குங்க. ஓ நீ சொல்லுவியா நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு? ஏட்டையா ஊத சொல்லுங்க. ஊதியா சரக்கு அடிச்சிருக்கா சார். சார் சரக்குலாம் அடிக்கல, நீங்க வேணா மிஷின் அடிச்சு செக் பண்ணி பாருங்க. குடிச்சிட்டு தெனாவட்டா பேசுறியா? ஏட்டையா ஜீப்ல ஏத்துங்க. யோ வண்டி ஓரம் கட்டு வா. வந்து ஜீப்ல ஏறு. ஏட்டையா என்ன பண்ணிட்டு இருக்கான் பாரு. டேய் 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 என்னடா பண்ற? இப்போ குடிச்சிருக்கேன். என்ன பண்ணும்? சார் வணக்கம் சார். வணக்கம். என்ன சார் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சா? வண்டி அங்கே இருக்குது. நாளைக்கு வந்து எடுத்துங்க சார். காலைல எடுத்துக்கிட்டுமா? ஓகே ஓகே சார். சார் பார்ப்போம் சார். மாப்பிள்ள, நீங்க குடிக்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு, நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். இல்ல ஃபீல்லாம் பண்ணல. உங்க ரெண்டு பேருக்குள்ள எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்ல பிரச்சனைலாம் இல்ல. ஓகே. நான் முதல்ல பிசினஸ் ஆரம்பிக்கும் போது உங்க அப்பா எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் மேல நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். அதே அளவுக்கு மரியாதை உங்க மேலேயும் வச்சிருக்கேன். அதனாலதான் உங்களை பத்தி நான் அது விசாரிக்கல. ஆக்சுவலா நான் விசாரிச்சிருக்கணும். இஃப் இட் இஸ் ஓகே வித் யூ, நம்ம காலேஜுக்கு போலாமே. காலேஜ்? நம்ம காலேஜ் ஸ்ருதி தான் பாத்துக்கிறா. நீங்க எம்ஏ படிச்சிருக்கீங்க, கிளாஸ் எடுங்க, காலேஜ் பாத்துக்கங்க நான் சொல்லல. ஜஸ்ட் ஒரு சேஞ்ச் ஆஃப் அட்மாஸ்பியர், அவ்வளவுதான். உங்க மைண்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகும். நீங்க வீட்லயும் அவ காலேஜ்லயும் இருந்தா உங்க அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கும்? ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தா தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியும். என்ன சொல்றீங்க மாப்ள? பசங்களுக்கு கல்யாணங்கிறது ஒரு கமிட்மெண்ட். அவங்கள டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் பொண்ணுங்களுக்கு அப்படி இல்லை. அது இன்னும் ஒரு லைஃப். அக்செப்ட் பண்ணி கொஞ்சம் டைம் எடுக்கும். என் பொண்ணுக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க. ஓகே? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஸ்டேஷன் தானே போயிட்டு வர. துப்பார், நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போ, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. தேவமயிர் இல்லாம என் அப்பாவை போலீஸ் ஸ்டேஷன்லலாம் இப்படி ஏற விடாத. இந்த கல்யாணம், இப்ப நாம இங்க இருக்கிறது, உன்னை நான் இங்க இருக்க விடுறது எல்லாமே எங்க அப்பாக்காக தான். அவருக்கு மரியாதை இல்லைன்னா
நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ரொம்ப சாரி. ஒரே ஒரு நிமிஷம் இங்க வா, உட்கார். நான் ஒண்ணு உன்னை பிடிச்செல்லாம் கல்யாணம் பண்ணிக்கல. ஓ, ரொம்ப சந்தோஷம். ஐ ஹாவ் a ரீசன். அதை நீ கேட்டுதான் ஆகணும். ஐ டோன்ட் நீட் இட் ரீசன்ஸ். சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸ்ருதி, ஸ்ருதி, அவளுக்கு வேற ஏதாவது பிரச்சனையா, இல்ல வேற ஏதாவது லவ் அந்த மாதிரி? ஐயோ அத்தா, அக்காக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே சரியாயிடும் நாங்க நம்பணும். பட் அதுக்கு யூ ஷுட் பி வித் ஹர். புரியுது, பட் அதுக்கு அவ ஈகோலாம் விட்டு வரணும் தான். ஏ தம்பி நில்லுங்க. எங்க போறீங்க? கரஸ்பாண்டன்ட். எங்க? கரஸ்பாண்டன்ட்டை பார்க்கணும். ஓ, அதுக்கு பெர்மிஷன் அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கணும். எங்கேருந்து வர்றீங்க? அவங்க வீட்டில் இருந்து. எது? கரஸ்பாண்டன்ட் வீட்டில் இருந்தா? ஏ கணேஷே, பூத்தை பார்த்துக்கோ, நான் கூட வந்து காட்டுறேன். கரஸ்பாண்டன்ட் வீட்டில் என்ன வேலை செய்கிறீங்க? வேலைன்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க. வேலை எதுவும் செய்யல. அதான் காலேஜுக்கு அனுப்பிச்சிருக்காங்க உங்களை. சரி. இந்த தம்பி இந்தாங்க, தொடச்சிக்கங்க. சரிங்க, தொடச்சிக்கங்க. என்ன தேடுறீங்க? டஸ்ட்பின் எங்க? என்ன ஆட, ஏங்க அது கீழே போட்டீங்க? அதை க்ளீன் பண்றதுக்கு ஆள் இருக்கு. பத்மா, அதை க்ளீன் பண்ணு. தம்பி, பிஏ சீட்ல இல்ல. நீங்க இந்த சேர்ல உட்காருங்க. அவர் வந்த உடனே கூப்பிடுவாரு. சரி. சரியா? உட்காருங்க. சீக்கிரம் வேலையை பாரு பத்மா. எஸ், சொல்லுங்க. நீ எதுக்கு இங்க வந்த? விவேக், விவேக், வாங்க வாங்க வாங்க. மேம், சார் சொல்லுங்க சார். விவேக், இவரோட மாப்பிள்ளை. ஓ, ஸ்ருதியோட ஹஸ்பண்ட். இனிமே இவரும் பார்த்துப்பாரு. நீங்க ஒன்று பண்ணுங்க, இவர் கொஞ்சம் காலேஜ் சுற்றி காமிங்க. சிரோன்மா, அவர் காலேஜ் சுற்றி காமிப்பாரு, நீங்க பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஓகே, டேக் கேர். ஓகே சார். வாங்க சார். இல்லை பரவாயில்ல சார், சார் சொன்னாரே, நான் வரேன். சுற்றி பார்க்கறது தானேங்க, நானே பார்த்துக்கிறேன். ஆர் யூ ஷூர்? வெரி ஷியோர். தேங்க்யூ. தேங்க்யூ சார். குப்பையை கண்ட இடத்துலையும் போட்டு வேற வேலை இல்லை இந்த ஆளுக்கு. எப்போ பாரு. அம்மா அம்மா, நான் குப்பையில தான் போறேன்னு சொன்னேன். அவரு தான். ஐயோ, உங்களை இல்லை தம்பி, நீங்க போங்க. நான் அவரை தான் சொன்னேன். நீங்க போங்க, நீங்க போங்க. கிளாஸுக்கு போகாமல் என்ன பண்ணுறான்? ஏய், நீ ஒன்றும் கிளாஸுக்கு போகல? கிளாஸுக்கு போ. கிளாஸுக்கு போ மேன்.
நீ ஒன்றும் கிளாஸுக்கு போ. ஐடி கார்டு எங்கடா? ஐடி கார்டு போடாம வந்திருக்க. இதனடா தாடி நாளைக்கு வரும்போது இல்லைன்னா என்னது இது? தாடி ஷேவ் பண்ணலன்னா முட்டி போட வச்சிருவேன். கிளாஸுக்கு போ. நான் எவ்வளோ பெரிய டேரது மேடம் போய் ஸ்ட்ரிக்ட்ன்றாங்க. ஏய் எந்திரா. கிளாஸுக்கே போக மாட்டியாடா? ഗുഡ് മോർണിംഗ് സർ. குட் மார்னிங். குட் மார்னிங். സാറിനെ മീറ്റിംഗിന് വിളിക്കുന്നു. മീറ്റിംഗോ? നിങ്ങളെ അല്ല സാറിനെയാ. ഇവൻ എതുക്ക് മീറ്റിംഗ് കൂപ്പറിங்க? എതും തപ്പണാനാ? ടായ്. സാർ ആരാണെന്നറിയോ? ആര്? ചെയർമാന്റെ മരുമോനാ. സാർ. டிபார்ட்மெண்ட்ல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. ஐ எம் கோச்சாரியா. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் கோச்சாரியானா? என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு கோச் டிபார்ட்மெண்ட்ல? ஆரியா கோச்சாரியா. யுவர் குட் நேம் சார். கை கொடுத்துருங்க ப்ளீஸ். ஜோ. பியூட்டிஃபுல் நேம் சார். That is not my issue. Please sit down. മാം, So, സ്റ്റുഡൻസ് എല്ലാം ഭയങ്കര സ്ട്രെസ്ഡ് ആയിട്ട് ഫീൽ ചെയ്യുന്നു. അതുകൊണ്ടാണ് ഒരുപാട് കംപ്ലൈൻറ്റ്സ് വന്നത്. நானும் பார்த்தேன் நிறைய லெட்டர்ஸ் ஸ்டாஃப்ஸை பற்றி, மேனேஜ்மெண்ட் ரூல்ஸை பற்றி. பர்டிகுலராக இந்த லெட்டர் என்ன டார்கெட் பண்ணியிருக்கு. நான் வந்து இந்த 3 months தான் ஸ்கூல் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம். அண்ட் தே ஆர் ஆஸ்கிங் மீ டு லீவ் திஸ் காலேஜ். எனிவே, இப்படி எவ்வளோ லெட்டர்ஸ் வேணாலும் வரட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. என் ஐடியாஸை எப்போவுமே சேஞ்ச் பண்ண மாட்டேன். எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் கல்ச்சுரல் ஸ்டார்ட் ஆகுது. கல்ச்சுரல்ஸை லீட் பண்ண போகிறது யாருன்னு டிசைட் பண்ணிவிட்டு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். வில் ஹேவ் another மீட்டிங் ஆஃப்டர் தட். அபவுட் செமஸ்டர்ஸ், உங்களுக்கே தெரியும், பாஸ்ட் 5 years-ஆ பர்ஃபார்மன்ஸ் இஸ் நாட் அப் டு த மார்க். முக்கியமாக மெக்கானிக்கல், ட்ரிபிள் இ, சிவில். சார் என்னையும் கூட்டு போங்க சார். இன்னும் 2 days Please, sir. டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ் என்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணணும். When I say in 2 days, I mean எக்ஸ்கியூஸ் மீ. மனசாட்சிலாம் விட்டு போறானே. ஐயோ என்ன பண்ற? நம்ம பேசுறது வேற புரியாதே. sports performances. என்ன ஆ ட்ரெயின் கோச்சாரியா? நீங்களோட பேரண்ட்ஸ் வந்து. அம்மே அம்மாவை எதுக்கு வர சொன்னானுங்க? ஐயோ. Anyway, semester exams are coming. Kindly update all the students about the timetable and everything. ஏம்மா என்ன டான்ஸ் ஆடுற? நல்லா கூட்டுமா. ஐயா பெருக்குனா குப்பையெல்லாம் போகணும். வந்துக்கிட்டே இருக்கு. ஆட சொன்னா எப்ப பாரு அந்த அம்மா கிட்ட ஏதாவது வம்பிழுத்துக்கிட்டே இருக்க. ஒரு நாள் உன்னை பிடிச்சி கிளின்னு கிளிக்க போகுது பாரு. அவ பேச மாட்டாப்பா, பேசவே மாட்டா பாரு. இதெல்லாம் ஓவர் கான்ஃபிடென்ட். சரி, வீட்டில் பொண்டாட்டிக்கிட்ட நிறைய திட்டு வாங்குவீங்களோ? அங்க வாங்குறத ஃபுல்லா இங்கே கொண்டு வந்து கொட்டுற மாதிரி தெரியுது. உண்மைதான். அப்போ முன்னாடியெல்லாம் டெய்லி கத்துவா, சண்டை போடுவா, கூப்பாடு ஓடுவா, ஊரே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது அவ பாசத்தில் அப்படி பேசுவா. இது இப்பெல்லாம் பேசுறதே இல்லை. பல வருஷம் ஆச்சு. பல வருஷம் ஆச்சு? இல்லை, திட்டுற சாக்கிலையாவது என் கூட பேசிட மாட்டாளா அப்படிங்கிறதுக்காகத்தான் டெய்லி ஏதாவது இப்படி பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனாலும் அவ பேசுறதே இல்லை. என்னாச்சு? என் பிள்ளைய நான் கொன்னுட்டேன் தம்பி. டெய்லி நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்து படுத்தா பகல்ல தூக்கம் வராது.
அதுக்காக 2 பெக்கு போடுவேன். எப்போவும் என் பிள்ளைய அவ தான் ஸ்கூல்ல கொண்டு போய் விடுவா. அன்னைக்குன்னு பார்த்தா அவளுக்கு உடம்பு சரியில்லை, நீங்களே கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுருங்களேன்னா நான் என் பிள்ளைய கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போற வழியில நான் குடிச்சிருந்தேன்னா பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் தான் நான் கண்ணு முழிச்சு பார்த்தேன். ஸ்பாட்லேயே உங்க பிள்ளை போயிட்டான்னு சொன்னாங்க. என் பிள்ளைய நானே கொண்டுட்டு அதுக்கப்புறம் நான் குடிக்கிறது இல்லை, அவன் என் கூட பேசுறது இல்லை. சரி, அவளை பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாமே, அப்படியாவது அவள் பேசுவாளேன்னு தான் அவள் வேலை பார்க்குற இடத்துலையே நானும் வேலைக்கு சேர்ந்துட்டேன். ஆனா அவ என்னை கண்டுக்கிறதே இல்லை, பேசுறதும் இல்லை. 22 வருஷம் ஆச்சு. அழுவாதீங்கண்ணா, அவங்க கண்டிப்பா உன்கிட்ட பேசுவாங்க. அப்படியா? அவங்க பேசும்போது சின்ன புள்ள மாதிரி நீ குதிக்கிறியால மட்டும் பாரு. யோ என்னையா, நான் தான் வர சொன்னேன். என்ன இப்ப? சார் அவர் கேட்ல தான் சார் நிக்கணும். சார் சார் இந்த வர்றேன் சார். சரி சார், கேட்டுக்கிட்ட போங்க. ஏ சார். என்னண்ணே? சார் அவர் கேட்ல தான் சார் நிக்கணும். எனக்கு கல்ச்சுரல்ஸில் தேவையில்லாம எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஆர்யா, கல்ச்சுரல்ஸை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஒன்றா சுற்றிட்டு இருக்கக்கூடாது. ஆர்யா, உங்களை தான் கோச். ஆர்யா, கல்ச்சுரல்ஸை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து சுற்றிட்டு இருக்கக்கூடாது. எந்த சார் இது? அவங்க தான் பேசக்கூடாதுன்றாங்கல்ல, பேசாம இரு. கோச் ஆர்யா. மேம், ஐயோ லேடிஸ்ட்ட பேசிட்டேன்னு. ஜென்ஸ் சார். So, I was saying that கேர்ள்ஸும் பாய்ஸும் ஏன் பேசிக்கூடாது? தேவையில்லாத பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான். என்ன பிரச்சனை வரும்? இங்கே நான் தான் டிசைடிங் அத்தாரிட்டி. என்ன ஒரு தரமா பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு? என்ன எதுக்கு அடிக்கிறீங்க? லேடிஸ் டாய்லெட் போல அடி பண்ணாங்க சார். நீங்க அந்த என்ன பண்ணுவீங்க? லேடிஸ் டாய்லெட்க்கு போனாரா? வாட் நான்சென்ஸ். இதே வேலை தான் இந்த ஆளுக்கு. கேட்டுக்கிட்ட நிக்க சொன்னா காலேஜ்ல சுத்திட்டு இருக்கு. என்னன்னு கேட்டா ஓடிடுறது. அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னாச்சு? இதுக்கு தான் இத்தனை நாள் காலேஜ்ல சுத்தி இருந்தான் போல இருக்கு. இன்னைக்கு தான் இந்த ஆள் வசமா மாட்டி இருக்கிறான். தலை சுத்துதுங்கிறதுனால ஒரு வாரமா உட்காந்துட்டேன், வேலை செய்ய முடியல. என் வேலை போயிடுன்னு நினைச்சிட்டு என் வேலையும் சேர்த்து பண்ணிருப்பாரு. இதை சொன்னா தானே தெரியும். எங்கே சொல்ல விடுறாங்க, பிடிக்கலங்க கேவலமாയിട്ട് ட்ரீட் பண்றாங்க. பின்ன எப்படி பேசுவாங்க? நீயாவது கொஞ்சம் சொல்லியிருக்கலாம் இல்லையா? பேசிருச்சு. என் பத்மா என்கிட்ட பேசிட்டா.
பத்மா பேசிட்டா. வாயா போலாம். ஏன் பத்மா என்கிட்ட பேசிட்டா? சரி வாயா. ஆனா வேணும்னு நான் செய்யல தெரியுமா உனக்கு? நான் அவ்வளவு சொல்லி யாரும் நம்பல. பத்மா என்கிட்ட பேசிட்டா தம்பி. எங்கே சொல்ல விடுறாங்க, பிடிக்கலங்க கேவலமாയിട്ട് ட்ரீட் பண்றாங்க. பின்ன எப்படி பேசுவாங்க? அம்மா அம்மா வாங்கம்மா, உட்காருங்கம்மா. பரவாயில்லம்மா, இருக்கட்டும்மா. சாரிம்மா. நீங்கள் ஏம்மா சாரி கேட்குறீங்க? உட்காருங்கம்மா. பரவாயில்ல பரவாயில்லம்மா, உட்காருங்க ப்ளீஸ். அவர் ஓகே இல்லை? நல்லா இருக்காருமா, 2 நாளில் வந்துடுவாருமா. தயவு செஞ்சு என்ன எதுவும் கேட்காதீங்க. ஒரு 2 minutes சாஞ்சுக்கிறேன். நான் உனக்கு தேவையான ஒரு விஷயம் சொல்லிட்டா. அன்னைக்கு நைட் நீ கால் பண்ணப்போ ஃபோன் அட்டன் பண்ணது அத்தா இல்லை, அவரோட ஃப்ரெண்ட் சாந்தா. அவர்கிட்ட தான் நீ கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்லியிருக்க. அன்னைக்கு நைட் பார்ட்டியில் அவர் சமபோதம் ஆயிட்டாரு. அப்புறம் அவருக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. இதை சொல்லதான் அவர் உன்கிட்ட ட்ரை பண்ணிருக்காரு. ஆனால் நீ அவரை அவாய்ட் பண்ணிருக்க. Boys and girls can dance together. போடு போடு போடு. Don't invite your friends from other college. டேய் வேணாடா. Don't drink and enter the college. குடிப்போம். என் காலேஜில் நானே குடிச்சா நல்லா இருக்காதுடா. யார் சொன்னா? எந்த காலேஜில் குடித்தாலும் நல்லாயிருக்கும். எல்லாரும் மன்னிச்சிருங்க. வெக்கமே இல்லை. இங்கே என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லை சார். ஸ்ருதி உள்ளே இருக்காங்களா? ஆமாம் சார். என்ன பிரச்சனை? சக்தியும் ரேணுவும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பிரேக்கப் ஆயிடுச்சு சார். அவங்க லவ் பண்ணிட்டு இருந்தப்போ ப்ரைவேட் ஃபோட்டோ அனுப்பியிருப்பா போல, அதை வச்சு பிளாக். அம்மா நான் அப்பலாம் எதுவுமே பண்ணல. இப்போ எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க? ஹே, என்ன விளையாடுறியா? தயவு செஞ்சு வெளியே போ. இது உன் பிரச்சனை இல்லை, ரேணுவோட பிரச்சனை. தயவு செஞ்சு என்ன பேச விடு. அவன் கேட்கும்போது நீ வேண்டான்னு தான் சொல்லியிருப்ப. வேண்டான்னா கடைசி வரையும் வேண்டான் தான். அப்புறம் என்ன நம்பிக்கையில் நீ கொடுத்த? அவன் மேல வச்சிருக்க நம்பிக்கையில கொடுத்துருக்கான். அதை வச்சு ஏன்டா பிளாக்மெயில் பண்றேன்னு இந்த நாயை கேட்காம? மேடம் பார்த்து பேசுங்க. என்ன நம்பிக்கை உனக்கு அவன் மேல? நம்ம 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம், இல்லை ஆல்ரெடி 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தான், இதெல்லாம் சகஜம், இப்படிலாம் சொல்லி வாங்கினானா? எப்போ இப்படி ஒரு ஃபோட்டோ ஓன்ட்டு அவன் கேட்டானோ அப்போவே அந்த இடத்துல லவ் இல்லை, வெறும் லஸ்ட் தான் அப்படின்ற டிஃப்ரென்ஸ் கூட உனக்கு புரியல? மா வாங்க போலாம். ஏதோ எல்லா தப்பையும் நான் பண்ண மாதிரி என்னையே கார்னர் பண்ணிட்டு இருக்காங்க. இவ எதுவுமே பண்ணலையா? இவ தானே போட்டோ கொடுத்தா? ஒரு பொண்ணு உன்னை லவ் பண்றேன்னு சொன்னா, உன்னை நம்புனா அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும், அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது. அவன் இடம் கொடுக்காம நான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன். தப்பே பண்ணாத நீ பயப்படுறனால தான் தப்பு பண்ண இவன் இவ்வளோ தைரியமா நிற்கிறான். நீங்க தானே சொல்லியிருக்கணும் எது தப்புன்னு. பாஸ்வேர்ட் சொல்லு. பாஸ்வேர்ட் சொல்லுடா. என்ன பண்ணி வச்சு ஏன்டா இப்படி இருக்கு? ஏன்டா ஏன்டா
நீங்க எதுக்கு அழுவுறீங்க இப்போ? உங்களை பார்க்குற மாதிரி தான் எல்லா பொண்ணையும் பார்க்கணும்னு சொல்லியிருந்தா இப்படி ஒன்று நிற்காது. சாரி சொல்றா. சாரி ரேணு. உன் அம்மாட்ட சொல்றா. சாரிம்மா. போட. அம்மா கூட்டு போங்க. முதல்ல அழுவாத. நீ மட்டும் இல்லை, உன் பாட்டி, உன் அம்மா, ஏன் உன் அக்கா கூட இப்படி ஒருத்தனை கிராஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. நீ என்னவா ஆகணும்னு அவன் இதெல்லாம் பண்ணானோ அது எதுவாகவும் நீ ஆகக்கூடாது. ஸ்ருதி, ஸ்ருதி கூட்டு போ. கொஞ்சம் பேசணும். நான் முன்னாடியே பேசியிருக்கணும், இல்லை உன்னையாவது பேச விட்டுருக்கணும். பட் சாரி. ஏய், என்ன சாரிலாம் சொல்லிட்டு? இட்ஸ் ஓகே. இல்லை இல்லை, என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் நான் உன்னை இன்சல்ட் பண்ணேன். தெரிஞ்சதும் உன்கிட்ட பேசாமல் அவாய்ட் பண்ணிட்டேன். நான் இனிமேல் இதை பற்றி உன்கிட்ட மறைக்க விரும்பலை. ஜோ, என் லைஃப்பில் ஒரு பையன் இருக்கான். அதுக்குன்னு சேர்த்து வைக்க போறியா? வேற என்ன பண்ண சொல்ற? ஏன்டா அவன் ஏதோ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான், நீ என்னடா புரியாம பேசிட்டு இருக்க? அவளுக்கு பிடிக்காத வாழ்க்கையை ஃபோர்ஸ் பண்ண சொல்றியா? ஜோ எங்க? ஜோ இங்கே தானே இருந்தான், பார்க்கலையா? மா ஆ மா ஜோ எங்கடா? இங்கேதாம்மா, கிரவுண்ட்ல. ஸ்ருதி ஜோ உன்னை கூப்பிட்டு வர சொன்னான். ம். ஜோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான்ல, அது என்னாச்சு? அவங்க வீட்டில் வேற ஒரு பையனை மேரேஜ் பண்ண சொல்லி கம்பல் பண்ணாங்க. அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான். தப்பான டிசிஷன். கல்யாண விஷயத்தில் உனக்கும் சுஜிக்கும் ஒரே மாதிரியான கம்பல்ஷன் தான். பட் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்னு இருக்குல்ல. சுஜி எடுத்தது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமான முடிவு. இப்போ யோசிச்சா கூட கோவம் தான் வருது. ஸ்டார்டிங்கில் உன் மேலே எனக்கு கோவம் தான். என்னடா இவ்வளோ அடமெண்ட்டாக இருக்கா, நம்ம ஃப்ரெண்டு லைஃப்பில் மறுபடியும் பிரச்சனையான்னு யோசித்தேன். ஆனால் சுற்றி இருக்கவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருப்போன சுஜியை விட உன் மைண்ட் செட் எவ்வளோ பெட்டர்னு ஃபீல் ஆச்சு. உனக்கு பிடிச்சது தானே பண்ணுற, அதனால தான் என்னவோ ஜோ உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேடி கொடுத்தலான்னு முடிவு பண்ணிட்டான். புரியல. நீ தேடிட்டு இருக்க பையனை கண்டுபிடிச்சிடலாம். ஜோ கண்டுபிடிச்சிருவான். ஜோ எனக்காக தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தானா?
சுற்றி இருக்கிற எல்லாரும் ஜோவை புரிஞ்சுக்கும் போது ஜோ மட்டும்தான் என்ன புரிஞ்சுக்கிட்டான். ஆனா நான் ஜோவை புரிஞ்சுக்கவே இல்லைல்ல. அங்க நிக்கிறது யாருன்னு தெரியுதா? அவன்தான். போய் பேசிட்டு வா. இல்ல, நான் உன்கிட்ட தான் பேசணும். ஜோ, புரியுது. என்கிட்ட அப்புறம் பேசிக்கலாம். அதுக்கு முன்னாடி அவனை போய் பார்த்துட்டு வா போ. நானும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அவனை அடிச்சிட்டு வா. அவன் பேர் மட்டும் சொல்லு. சொல்லு சொல்லு. ஜோ. ஜோ ஜோ. அவன்தான். என்ன ஒருத்தர் காப்பாத்தினா. அவனை தான் நான் லவ் பண்றேன் ஜோ. அவ யாருன்னு தெரிஞ்சுதா? ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? சொல்லிருக்கலாம்ல. சொல்லியிருந்தா நம்பியிருப்பியா?